77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு திருத்தங்கலில் உள்ள விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். பின்னர் குடியரசு தினத்தை முன்னிட்டு அதிமுக மேற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது நிர்வாகிகள் மத்தியில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக்க இந்த குடியரசு தின நாளில் சபதம் ஏற்போம் என தெரிவித்தார். எல்லா கட்சிகளும் இன்றைக்கு எடுக்கின்ற ஒரே முடிவு திமுகவை ஆட்சிக்கு விரட்ட வேண்டும், அதிமுகவை ஆட்சிப்படுத்தி ஏற்க வேண்டும், எடப்பாடியை முதலமைச்சர். இந்த ஒற்றை கொள்கையோடு தான் அதிமுகவுடைய தலைமையை நோக்கி கூட்டணி கட்சிகள் படையெடுத்து வருகின்றன. அப்படி இப்படின்னு சொல்லுவார்கள். எல்லா கட்சிகளும் நம்ம கட்சியில தான் நமக்கு எடப்பாடி பக்கத்துல தான் அந்த அமரப்புகிறார்கள் கூட்டணி சேரப்படுறாங்க. ஒரு அற்புதமான கூட்டணியை அமைத்திருக்கின்றார். ஒரு வெற்றி கூட்டணி. வரலாறு காணாத வெற்றியை இந்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக பெறும், அதிமுக கூட்டணி பெறும். விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டுப் போறதில்லை என்பதற்கு வரலாற்று உதாரணமாக வாழக்கூடிய தலைவர்களாக அதிமுக தலைவர்களும் கூட்டணி தலைவர்களும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த கூட்டணி வலுவான கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கிறது. உங்கள் சிந்தையிலே ஒரே எண்ணம் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். நம்முடைய ஒரே குறிக்கோள் அதிமுக ஆள வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும். அதற்காக பாடுபடுங்கள். எங்கு பார்த்தாலும் ரெட்டலை 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 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கு பார்த்தால் ரெட்டலை சொலிக்க வேண்டும். ரெட்டலுடைய தாக்கம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதை நம்முடைய மாவட்டத்தில் இன்னும் அதிகமாக்கி வெற்றியை 100% எடப்பாடியுடைய பொற்கரங்களில் ஒப்படைக்கின்ற பணியை விருதுநகர் மாவட்ட அதிமுக செய்யும் என்ற உறுதியோடு ரெட்டலை சின்னத்திற்கு வாக்குகளை கேளுங்கள், களப்பணியாற்றுங்கள், களத்திலே களமாடுங்கள், வெற்றியை நோக்கி செல்லுங்கள், வெற்றியை பெறுவோம்.